அண்ணா அறிவாலயத்தின் கட்சியின் முதலாளிகள்னு சொல்றதா மன்னர் பரம்பரைன்னு சொல்றீங்களா? திரு உதயநிதியையும் மாப்பிள்ளை சார் சபரீசனையும் குறிப்பிட்டு திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு பத்திரிகை நிருபரிடம் எடுக்கப்பட்ட ஆடியோ படியாக திரு கருணாநிதி அவர்கள் தாத்தா 60 வருஷத்துல சம்பாதிச்சாரோ இவங்க ஒரு வருஷத்துல எடுத்துட்டாங்கன்னு அவர் பேசிய ஆடியோ வெளியில வந்தது. And now it's getting to be a problem. How to handle it, how do you get more what do you make தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு தலைவர் நாங்க வருஷத்துக்கு 400 கோடி ரூபாய் ஆஸ்காரில் அவார்டு வாங்கும் அளவிற்கு கரூரில் அழுது காட்டிய திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு கொடுத்ததை சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்ட்டி ஃபண்டு வாங்கப்படுகிறது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பார்ட்டி ஃபண்டுக்கு பேசுறாரு, ஆதாரம்னு ஒண்ணு இருக்கும்ல, திமுக வாங்கி. நான் தான் சொன்னேன், KN நேரு கேஸ்ல 1020 கோடி ரூபாய்க்கு கம்பெனியில இருந்து இந்த கான்ட்ராக்டுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 3 வழக்குகள் KN நேரு பேர்ல போடப்படுகிறது. அவர் மட்டும் தான் பார்ட்டி ஃபண்டு வாங்கி. அந்த ஒரு துறை மாத்திரம் சொல்றேன். செந்தில் பாலாஜி சார் இருக்காரு, அவர் என்ன திராவிட மாடல் தியாகின்னு சொன்னார் இல்ல, மிசா கால தியாகத்தை விட அதிகமான தியாகம் செய்தவர்னு ஸ்டாலின் கொடுத்தாருல, அவர் தம்பி பேர்ல ஒரு வீடு கட்டுறாரு, வெறும் 10,87,000 ரிஜிஸ்டர் பண்றாரு. அப்ப கருப்பு பணம் எவ்வளோ, இதுக்குள்ள ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தெரிக்க விட்டுருக்காரு. கடந்த ஒரு 19ஆம் தேதி தான் வாயை திறந்து பேசுங்க முதல்வர் அவர்களே அப்படின்ற போல திமுகவினர் பதாகைகளையும் கோஷங்களையும் எழுப்பியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களே எழுந்து போகக்கூடிய அளவுக்கு அவங்கள அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. பார்ட்டி ஃபண்டு வாங்குறீங்க, டாஸ்மாக்லேருந்து பார்ட்டி ஃபண்டு வாங்குறீங்க, பல்வேறு ஊழல் செஞ்சுருக்கேன் அப்படின்ற போல சரமாரியாக பேசியிருக்காரு. இவர் பார்ட்டி ஃபண்டு அப்படின்றது பேசுறதுக்கு உள்ளாகவே திமுகவினர்லாம் எழுந்து போயிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க விஜயோடைய இந்த மாற்றத்தை? அதே போன்று திமுகவினர் எழுந்து போனதையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பார்ட்டி ஃபண்டுங்கிறது கொடுக்கப்பட்டதுங்கிறது தெளிவாக ஆதாரங்களோடு ஏற்கனவே இருக்கிற வழக்கு KN நேரு கேஸில். அதாவது ஒரு பேங்க்கில் 2013 கடன் வாங்கி கட்டாததனால் CBI FIR வச்சு ED போய் KN நேரு தம்பி கம்பெனியில் போய் ரெய்டு பண்ணால் அந்த தம்பியுடைய PA கிட்ட இருந்ததில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறை மற்றும் நகர்ப்புற நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியம், இந்த வார்டு, இந்த 2 டிபார்ட்மெண்ட்டு அவருக்கு கீழே வருது. இதில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் ஒரு கான்ட்ராக்டர்கிட்டையும் ஒரு டெண்டருக்கும் 7.5 முதல் 12.5% என 1020 கோடி வாங்கி இருக்கிறார். அது எப்படின்னா 3 IPS அதிகாரிகள், 3 IAS, 4 IPS அதிகாரிகள் கூட பல கட்சிக்காரர்கள் உட்பட, ஐயா இந்த டெண்டருக்கு இவ்வளவு பர்சன்டேஜோட பார்ட்டி ஃபண்டு இந்த அக்கௌண்ட்ல போட்டாச்சு, அடுத்த மாதம் 7ஆம் தேதி டெண்டர் அவருக்கு கொடுத்துருங்க, அடுத்த மாதம் 5ஆம் தேதி டெண்டர் இப்படி கொடுத்துருங்கன்னு IAS IPS அதிகாரிகள் உட்பட கட்சி அதிகாரிகள் கொடுத்த ஆதாரங்கள் வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்ஸோடு 1020 கோடி அந்த கேஸ்லேயே காட்டினாங்க. ஆச்சா, நேற்றைய தினம் தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு தலைவர் நாங்கள் வருஷத்துக்கு 400 கோடி ரூபாய், உதயநிதி வெளிப்படையா பேசுறாங்க, உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரும் ஆஸ்கார் நடிப்பு ஆஸ்காரில் அவார்டு வாங்கும் அளவிற்கு கரூரில் அழுது காட்டிய திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு கொடுத்ததை சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்ட்டி ஃபண்டு வாங்கப்படுகிறது. இதில் சட்டசபையிலும் இந்த வார்த்தை வந்திருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி திமுககாரங்க ஓடிட்டாங்க. இது பாராளுமன்றத்தில் மோடி பேசுறதுக்கு முன்னாடி அல்லது இவங்க பேசுறதுக்கு தமிழ்லேயே பதில் கொடுப்பாங்க நம்ம நிதியமைச்சர். ஆனால் இவங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க. இவங்களும் சொல்லுவாங்க ஓடாதீங்கன்னு அவங்க சொல்ல ஓடுவாங்க. அட்லீஸ்ட் மொபைலில் பாருங்கன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க, டிவியில் பார்ப்பாங்க. ஆமாம், இல்லை இந்த பார்ட்டி ஃபண்டுக்கு பேசுறாரு, அந்த ஆதாரம்னு ஒண்ணு இருக்கும்ல, திமுக வாங்கி. நான் தான் சொன்னேன், KN நேரு கேஸ்ல 1020 கோடி ரூபாய்க்கு உட்காந்து நான் இந்த கம்பெனியில இருந்து இந்த கான்ட்ராக்டுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்கு. நடவடிக்கை, அடுத்த நடவடிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அந்த நடவடிக்கை எடுக்காமல் அந்த டிவிஏசி லெட்டர் எழுதி 3 மாசம் மேல ஆகி அதன் பிறகு திரு இன்பதுரை அவர்கள் கண்டெம்ட் வழக்கு போட்டு அதையும்
இழுத்து வச்சு எஃப்ஐஆர் போடாமல், இதுக்கெல்லாம் காரணம் டிஜிபி இல்லாமல் பொறுப்பு டிஜிபின்னு வச்சாங்க. அதையும் முதலமைச்சர் இன்றைக்கி சுட்டி காட்டியிருக்கார். ஸோ கிட்டத்தட்ட 3 வழக்குகள் கேஎன் நேரு பேரில் போடப்படுகிறது. அவர் மட்டும்தான் பார்ட்டி ஃபண்ட் இல்லை, அது அந்த ஒரு துறை மாத்திரம் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இவரும் சட்டசபையில் சுட்டி காட்டியது படியாக நம்ம அண்ணா அறிவாலயத்தின் கட்சியின் முதலாளிகள்னு சொல்கிறதா மன்னர் பரம்பரைன்னு சொல்கிறீங்களா, திரு உதயநிதியையும் மாப்பிள்ளை சார் சபரீசனையும் குறிப்பிட்டு திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு பத்திரிகை நிருபரிடம் முதல் வருட எண்டில் ஒரு 1.5 வருஷம் முடிஞ்சிருக்குன்னு வச்சுங்க, 2021 இவங்க பதியேற்கிறாங்க. இந்த இது வந்தது ஜூலை ஆகஸ்ட் 2022. ஸோ ஒரு வருஷம் 2-3 மாதம் முடிஞ்ச நிலைமையில் எடுக்கப்பட்ட ஆடியோ படியாக இவர்கள் இந்த 1.5 வருஷத்தில் 30,000 கோடிக்கு மேல் சேர்த்துட்டு அதை எப்படி எங்கே முதலீடு செய்வது என்பதில் தவிக்கிறார்கள். திரு கருணாநிதி அவர்கள் தாத்தா எவ்வளவு 60 வருஷத்தில் சம்பாதிச்சாரோ இவங்க 1 வருஷத்தில் எடுத்துட்டாங்கன்னு அவர் பேசிய ஆடியோ வெளியில் வந்தது. இதை பற்றியும் சுட்டி காட்டியிருக்கிறார். அதுக்கப்புறம் குடியாத்தம் குமரன் என்பவர், அதாவது திமுக கட்சியில் கொள்கை பரப்பு துணை செயலாளரோ ஏதோ ஒரு பொது பரப்பில் இருந்தவர், திரு துரைமுருகனுடைய நெருங்கிய சகா, அவர் என்ன சொன்னார், அப்பாவும் மகனும் துரைமுருகனும் கதிர் ஆனந்த் வேலூர் எம்பியும் 60,000 கோடி சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ அவர் மாத்திரம் அவ்வளோவா சரி, இதெல்லாம் ஆதாரம் இல்லைன்னு நீங்கள் திருப்பி வந்தீங்கன்னு சொன்னால், இடியில் மணல் அள்ளுதலில் 5 டிஸ்ட்ரிக்டில் எடுக்கப்பட்டதுன்னு தமிழ்நாடு ரெக்கார்டில் வந்தது 38 கோடி. ஆனால் எடுத்ததை ட்ரோன் மூலமாக அளந்து பார்த்தும் அந்த ஜேசிபி இயந்திரம் ஒரு தடவையும் அல்றப்ப உங்கள் ஸ்பீடா மீட்டர் எப்படி இதில் ஸ்கூட்டரில் வந்து கிலோமீட்டர் சேருதோ அதுவும் கணக்கில் ஏறும். அது படி பார்த்தால் அள்ளிய மண் 4,780 கோடி, கணக்கில் கொடுத்தது 38 கோடி. இதுவும் என்ன ரேட்டு, ஒரு லோடு கவர்மெண்ட் ரேட்டு 850 ரூபா, ப்ரைவேட் மார்க்கெட் ரேட்டு 8,000லேருந்து 12,000 ரூபா. அப்போ 800 ரூபா ரேட்லேயே 4,700 கோடி கணக்கில் காட்டலைன்னா 8,000 ரூபா ரேட்டில் போட்டால் என்ன, இது 5 டிஸ்ட்ரிக்ட்டு, மொத்தம் 30 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு வருஷத்துக்கு 25,000 கோடி மதிப்பு கிரானைட் மார்புகள் ஒசூர் வழியாக கர்நாடகா போகிறது என்று சொன்னது ஒருவர், கிருஷ்ணகிரி முன்னாள் எம்பி திரு செல்லக்குமார், காங்கிரஸ் கட்சியின் எம்பி. இன்னொன்று லாரிகள் சங்க தலைவரும் சொல்லியிருக்கார். ஸோ இதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரியா இதை. ஸோ இந்த பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் யாருக்கு போகுது, 30% பார்ட்டி கட்சிக்கு தான் போகுது. பார்ட்டி ஃபண்டுனால கட்சிக்கு தானே சார். கட்சி அந்த நிதியை கண்ட்ரோல் செய்வது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் என்று பொருள்படுகிறது. அதில் இன்னும் ஒன்று பார்த்தா, டாஸ்மாக் எம்டி ரெய்டு நடந்தப்ப எம்டி வீட்டில் அவருடைய வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் பிரிண்ட்டுன்னு வெளியில் கடந்ததில், தம்பி சார் நீங்கள் சொன்னபடி இந்த ஐட்டத்தை வாங்குகிறோம், இந்த டெண்டர் நடத்தாதீங்க அப்படின்னு அவர் அட்வைஸ் கொடுக்க, ஓகே தம்பி சார்னு இவர் போட்டார். அந்த கேஎன் நேருவுடைய எஃப்ஐஆரில் அந்த 2 தம்பிகளில் ஒரு தம்பியான ரதீஷ் பேரும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரதீஷ் சாரும் திரு உதயநிதியும் வாரம் 2 பார்ட்டிகளாவது பல நடிகைகளோடு கலந்து கொள்வது வழக்கம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ தெளிவாக முதல் குடும்பத்தை டார்கெட் செய்வதற்காகத்தான் ரதீஷ் பேரும் போட்டிருக்காங்க. ஸோ எனவே இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது 3 லட்சம் கோடிக்கு மேலே கடந்த 5 வருஷத்தில் இருக்கும். 4 லட்சம் கோடி ஊழல்னு இபிஎஸ் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாலேயே போய் கவர்னர்கிட்டயே ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ கோயம்புத்தூர் வடக்கில் தெற்கில் திரு செந்தில் பாலாஜி, கரூரில் 10,000 ரூபா ஓட்டுக்கு கொடுத்தாங்க. குறைஞ்சபட்சம் 15,000 20,000 கோடி ரூபாயை திமுக தேர்தல் செலவு செய்தது. இது வந்து ஜூனியர் விகடனில் வந்தது படியாக 234 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு 25-30 ஸ்வீட் பாக்ஸ் என 10-15 இடங்களில் பிரித்து வைத்த 2-3ன்னு பிரித்து வச்சுருக்காங்க. ஒரே இடத்துல மாட்டினா மாட்டிடுமே. ஸோ அப்போ 234 × 30 போட்டாலே ரஃப்லி 7,500. விஐபி தொகுதிகளுக்கு இன்னும் அதிகம். ஸோ அந்த 3 லட்சம் கோடியில் ஒரு 20-30,000 கோடியை செலவு பண்ணியிருக்காங்க தேர்தலுக்கு. பார்ட்டிக்கு கூட்டணி கட்சிகளுக்கு காசாகவே கொடுப்பாங்கன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கட்சிக்கு 10 கோடியும் ஒரு கட்சிக்கு 15 கோடியும் கொடுத்தது முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ பார்ட்டி ஃபண்ட் என்பது மிக தெளிவாக முதலமைச்சர் குடும்பத்துக்கு வரை செல்கிறது அப்படிங்கிறது. சார் எல்லாருக்கும் எவ்வளோ சார் சொத்து இருக்குது,
இப்போ கேஎன் நேரு அவர்கள் கொடுத்த அஃபிடவிட்டில் அவர் பேரில் 2.45 கோடி சொத்து. நம்ம ஸ்டாலின் சாருக்கு வீடே கிடையாது. அவர் தங்கி இருக்கிற வீடு, இப்போ தங்கி இருக்கிற தேனாம்பேட்டில் சித்தரஞ்சன் சாலை வீட்டை 2007 அவர் பேரில் வாங்கலை, பொண்டாட்டி பேரில் வாங்கலை, பையன் பேர்லேயும் வாங்கலை. ஒரு கம்பெனி ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிட்டெடுங்கிற கம்பெனியில் வாங்கியிருக்காங்க. 14 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை வாங்கிறதுக்கு 10 கோடியே 80 லட்சம் ரூபாய் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த ஸ்னோ ஹவுசிங்க்கு கடன் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்னோ ஹவுசிங்க்கு அன்றைக்கி யார் டைரக்டர்னு சொன்னால் திரு உதயநிதி ஸ்டாலினும் துர்கா ஸ்டாலின் மேடமும். இப்போ உதயநிதி அமைச்சரான பிறகு அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் மனைவி வந்திருக்காங்க. அந்த 11 கோடி எங்கேருந்து வந்துச்சு? திரு உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயண்டில் 7 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணதாக 2021 அஃபிடவிட் சொல்லுது. 2026 அது விட்டுட்டார். இது வழக்காக போனால் அவர் தேர்தலில் ஜெயிச்சதே செல்லாதுன்னு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ பார்ட்டி ஃபண்டு வாங்கிறதுங்கிறதுல எந்த ஒரு யாருக்குமே நான் சந்தேகம் கிடையாது. டாஸ்மாகில் குறைந்தபட்சம் வருஷத்துக்கு 2-3% லீக்கேஜ் ஆகுதுன்னு ஒரு வருடத்திற்கு மேல் நிதியமைச்சராக இருந்த பிடிஆருடைய, நான் உங்களுக்கு அந்த பேட்டியே அனுப்புகிறேன், எக்ஸ்பிரஸில் கொடுத்த பேட்டியில் மொத்த கொள்திறனில் ஜிடிபியில் 2-3%. ஜிடிபி இன்றைக்கி 33 லட்சம் கோடினா 2%னா 60,000 கோடி, 3%னா 99,000 கோடி தனியார் கைகளுக்கு லீக்கேஜ் ஆகிறது அப்படிங்கிறார். அப்போ 60,000லேருந்து 90,000 கோடி 12 டிஸ்டிலரிட்டேருந்து வாங்குறாங்க. 12ல் 9 திமுக காரங்கள்து தான், 3 மாத்திரம்தான் வேறு தனியார்கள். அவங்கள்ட்ட 15-20% தான், 85% இங்கே தான் வாங்குறாங்க. ஸோ இப்படி போகிறது. இதில் மணல், கல், கிரானைட்டில் இன்னொரு 60-70,000 கோடி. இந்த ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணால் நம்ம வாங்குகிற கடனில் 70% போயிடும். அப்புறம் கான்ட்ராக்ட் எப்படி கொடுக்குறாங்க? ஒரு சின்ன உதாரணம் சார். கேபிஎன் பார்க்குன்னு ஒன்று கட்டி அதில் பில்டிங் பேந்து வருது அப்படின்னு பிரச்சனை வந்து ஐஐடி மெட்ராஸ் எல்லாம் வச்சு பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு இந்த பூச்சி வேலையில் தான் ப்ராப்ளம் அதிகம், இதில் எவ்வளவு ரேஷியோவில் போட்டிருக்காங்கன்னா 1:15 ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு 15 பாண்டு, 3லேருந்து 5 தான் அதிகமாக போடணும், 15 போட்டிருக்காங்கன்னா. ஆனால் அந்த கேபிஎன் பார்க்கை பிளாக்ல கட்டுன்னு அந்த பில்டரை பிளாக் லிஸ்ட் பண்ணணும். ஆனால் திமுக ஆட்சி ஃபின்டெக் சிட்டின்னு சொல்லிட்டு இப்போ ராமாபுரத்தில் கட்டுறாங்க. அந்த கான்ட்ராக்டை அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க 700 கோடி ரூபாய். ஏற்கனவே ஊழல் பண்ண கம்பெனி. அதே மாதிரி எந்தெந்த கம்பெனிகள் ரேஷனில் சப்ளையில் ஊழல் பண்ணாங்களோ கிறிஸ்டி நிறுவனம் அதுக்கே தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது போல் 65,000 கோடிக்கும் மேலே ஊழல்கள் ஆதாரத்தோடு அறப்போர் இயக்கம் டிவிஎஸ்சியில் புகார் கொடுத்துருக்கு. திரு இபிஎஸ் கவர்னரை சந்தித்து 4 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி தொடர்ந்து பல்வேறு இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படுது. ஆளுநரை சந்திக்கிறாங்க, இது போன்ற பேட்டிகளை சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு ஒரு விசாரணை அமைச்சு அவங்க மீது என்ன அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கையும் அதை மேற்கொண்டு ஏன் போக யாருமே மாட்டுறாங்க? இல்லை, அதாவது இதை நம்ம ஈடியை பொறுத்த வரைக்கும் மாநில சட்டம் ஒழுங்குங்கிறது மாநில விஷயம். ஸோ டிவிஎஸ்சி வழக்கு போட்டால்தான் எஃப்ஐஆர் வர முடியும். இன்றைக்கி கூட நாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு டிவிஎஸ்சி வழக்கு இது இடி வந்திருக்கு 2017 ஊழலை பற்றி. 2021-26 டிவிஎஸ்சி மொத்தமே 3 கேஸ் தான் எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க ஊழல். இப்போ கூட அருண் அவர்கள் மாற்றப்பட்ட பிறகு கேஎன் நேரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே தவிர அதன் பிறகு அவர் என்ன போயிட்டாரு, ஆர்டிஓ ஆஃபீஸுக்கும் இதுக்கும் போயிட்டார். அதுக்கு பேர் என்ன, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும். அங்கெல்லாம் ஊழல் நடக்குது. ஆனால் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த இவர் பேட்டி கொடுத்தார் பாருங்க, மரிய வில்சன் வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டாரு. அப்போ கொடுத்தப்ப என்ன சொன்னார், பல விஷயத்தில் லீக்கேஜ் இருக்குது. ஒரு உதாரணம்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் ஸ்கொயர் ஃபீட் 24,000 ரூபா போகிற இடத்த வெறும் 3,500 ரூபான்னு கைட்லைன் இருக்குன்றார். இது கூட பரவாயில்ல சார். நம்ம செந்தில் பாலாஜி சார் இருக்கார், அவர் என்ன திராவிட மாடல் தியாகின்னு சொன்னார் இல்லை, மிசா கால தியாகத்தை விட அதிகமான தியாகம் செய்தவர்னு ஸ்டாலின் கொடுத்தார்ல, அவர் தம்பி பேரில் ஒரு வீடு கட்டுறார் சார். அந்த இடம் அடிமனை 2,80,000 ஸ்கொயர் ஃபீட். இப்போ நம்ம இருக்கிற இந்த ஆஃபீஸு 1000 சதுரடி, 2,80,000, 2 ஏக்கர் 80 சென்ட்டுன்னு சொன்னால் 1,20,000 சதுரடி. 1,00,000 ஓகே 20,000 ஒரு 43 போட்டிங்கன்னா இந்த 1,15,000 சதுரடி. அது அவர் தம்பியுடைய மாமியார் வாங்கியதாக ஈசி சொல்லுது. எவ்வளோக்கு? வெறும் 10,88,000 ரூபாய்க்கு. இதுதான் அந்த இடம்னு சொன்னால், இந்த இடத்துக்கு பக்கத்து இடம் ஸ்கொயர் ஃபீட்டில் ரேட் இருக்குது, இந்த பக்கம் இடம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. இது மாத்திரம் அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு சொல்லி ஏக்கரில் வச்சு வெறும் 10,88,000 இதை விற்றாங்க பாருங்கள். அந்த பெண்மணி
விண்மில் கம்பெனி வாங்கி லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க செந்தில் பாலாஜி கிட்ட. அந்த மனைவி, அந்த விற்றவருடைய கணவர் கேவிபியில் டைரக்டராக இருந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சிட்டி யூனியன் பேங்க்கில் 30 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 30 கோடி கடன் வாங்கணும்னா அதோடைய மதிப்பு 70 கோடிக்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும். ஆனால் வெறும் 10,88,000 ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்போ கருப்பு பணம் எவ்வளோ, இதுக்குள்ள ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ? இது ஒரு கேஸை எடுத்தால் 4,80,000 ரூபா, ஐ மீன் பாதியே வச்சுக்கோங்க. என் 70 கோடியில் 35 கோடிக்கு போட்டிருந்தாலே 13% ஸ்டாம்ப் டியூட்டி போட்டால் உங்களுக்கு 4 கோடி வரும். இவர் போய் 60 ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு 30 லட்சம் பிடிச்சேன், 35 லட்சம் பிடிச்சேங்கிறார். இது இந்த டீட்டெயில் எல்லாமே டிவிஎஸ்சியில் இருக்கிற விஷயங்கள். ஸோ எனவே சார், டிவிஎஸ்சி வழக்கு போட்டால் மட்டும்தான் செய்ய முடியும். மத்திய அரசு அதுக்கு மேலே தான் வர முடியும். ஸோ இப்போ டிவிஎஸ்சி இந்த வழக்குகளை போடும். இன்னும் சொல்ல போனால் டிவிஎஸ்சி டைரக்டராக நீக்கப்பட வேண்டும் என்று சொன்ன அருணை போட்டிருக்காங்க. அவர் ஒரு உறுதி கொடுத்திருப்பதாக, ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் என்று எல்லா அமைச்சர்கள் மீதும் வழக்கு போடுவேன், தேவை என்றால் திரு உதயநிதி மற்றும் ஸ்டாலின் குடும்பம் வரை சென்று கைது செய்வேன் என்ற அஷூரன்ஸ் கொடுத்ததால் தான் அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டதுங்கிறாங்க. ஸோ வரும் காலங்களில் கண்டிப்பாக வழக்குகள் வரும். போன வாரம் சனிக்கிழமையே செந்தில் பாலாஜி தம்பியை தேடிட்டு இருந்தாங்க. ஆமா, இந்த ஜூன் ஜூலை மாதத்திற்குள் ஒரு 3 நாள் முன்னாள் அமைச்சர்கள் கைதும் ஆகலாம். ஓகே சார், மிக்க நன்றி சார். நேரில் வந்து பார்ட்டி ஃபண்ட் குறித்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.